வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் புக்கிங், டியர் புக்கிங் நீங்கள் டைரெக்டாக போடுறதுனாலும் ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் பண்ணி கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். 6/6/2024 காரூனியா ப்ளஸ் கேஎன் 525வது குழுக்களுக்கான ரிசல்ட் 578. இதான் ஏபிசி ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர். சி போர்டில் திரும்பவும் 8. அடித்த நம்பரே திரும்ப அடிக்கிறதுனால கெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வின்னிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்ஸில் ஆல் போர்டில் 7 அப்படிங்கிறத வின்னிங் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் சி போர்டில் அடித்த நம்பரே திருப்பி அடித்ததுனால கொஞ்சம் ஃபுல் போர்டுக்கான வின்னிங் பிசி அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 7 அப்படிங்கிறத வின்னிங்காக கொடுத்துருந்தோம். ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்லேயும் பி போர்டில் 7 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான். அதுலேயும் வின்னிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. 7/6/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் என்ஆர் 383வது குழுக்கள். எந்த மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ட்டை ரெஃபர் பண்ணிடலாம். நீங்களும் எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சார்ட்டை ரெஃபர் பண்ணல அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. ஏ போர்டில் 3ஆம் நம்பர் 13 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர் 11 ரிசல்ட். 8ஆம் நம்பர் 22 ரிசல்ட். பி போர்டில் 0-21 ரிசல்ட். 1ஆம் நம்பர் 16 ரிசல்ட். 2ஆம் நம்பர் 14 ரிசல்ட். சி போர்டில் 0-26 ரிசல்ட். 1ஆம் நம்பர் 21 ரிசல்ட். 3ஆம் நம்பர் 11 ரிசல்ட். 4ஆம் நம்பர் 10 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 27 ரிசல்ட். இதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். 0 பிசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பரும் பிசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர்லாம் ஒவ்வொரு போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அடிச்சிருக்க நம்பர் 578. சி போர்டில் திரும்பவும் 8 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம சி போர்டில் கொடுத்துருந்த வின்னிங் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. ஏ போர்டில் 5 அடிச்சிருக்காங்க. நீங்கள் 5க்கு 8 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர் தான். பி போர்டில் அந்த 7க்கு பவர் நம்பரே பெண்டிங்கில் இருக்குது. 2வது நம்பர் 14 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 அடிச்சிருக்காங்க. ஸோ 8க்கு நம்ம ஆல்ரெடி 0 அப்படிங்கிறதையும் 6 அப்படிங்கிறதையும் சி போர்டில் சூஸ் பண்ணியிருந்தோம். திரும்பவும் 8 அப்படிங்கிறதே அடிச்சிருக்கிறதுனால அதே நம்பரை மறுபடியும் திரும்ப அங்கேயே வைக்கலாம். சி போர்டில் 0, 6 அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர் 0-23 உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்துருக்கிறது ஏ போர்டில் 7, 8. பி போர்டில் 1, 2. சி போர்டில் 0, 6. இதுதான் சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க நம்பர். ஏ போர்டில் 5 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. இங்கே 5க்கு 7 அடுத்ததாக 8 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். பி போர்டில் 7 அடிச்சிருக்காங்க. இங்கே 7க்கு 1 அடுத்ததாக அதோட பவர் நம்பர் 2 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். பவர் நம்பர் ஏன்னா அடிக்கடி அடிச்சிட்ருக்காங்க. இந்த 2 அடிச்சுட்டு 7, 7 அடிச்சுட்டு 2 கரெக்டாக இந்த காம்பினேஷன் அடிக்கடி அடிக்கிறாங்க. ஸோ அதனால் 7க்கு 2 வாய்ப்புகள் இருக்கலான்னு 2 சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 1 அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் தான். அதனால் அதையும் எடுத்துருக்கோம். சி போர்டில் 8 திரும்பவும் அடிச்சிருக்கிறதுனால 0, 6 ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்ததை அப்படியே மறுபடியும் கொண்டாந்துருக்கோம். ஏன்னா 8க்கு 0 வாய்ப்பு இருக்க நம்பர். அடுத்ததாக 6. அப்புறம் சி போர்டில் 8ஓட பவர் நம்பர் 3 அப்படிங்கிறதும் பெண்டிங்கில் இருக்குது. அதை நம்ம 2 போர்ட் ஃபுல் போர்டில் கலந்து தான் கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டுக்கு இந்த நம்பரில் உங்களோட சாய்ஸ் எது வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பரை வழக்கம் போல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸில் 0, 8 அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். 0 அப்படிங்கிறது பிசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால் அங்கே நம்ம வைக்கலாம் அப்படின்னு தான் ஆல் போர்டுக்கு 8 கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கு 0, 8 எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் தான். ஏன்னா சி போர்டில் அந்த 8க்கு 0 அடிஷ்னலாக பி போர்டில் ஒரு சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 8 அப்படிங்கிறது ஏ போர்டில் 5க்கு 8. பி போர்டில் அந்த 7க்கு சம்டைம்ஸ் அப்படியே ஒரு நம்பர் சேர்த்து 8 அப்படிங்கிறத அடிப்பாங்க. சப்போஸ் அங்கே ஒரு சான்ஸ் அடிஷ்னலாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறக்கோசரம். ஆனால் எதிர்பார்க்குறது 0வை சி போர்ட்லேயும் 8ஆம் நம்பரை ஏ போர்ட்லேயும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆல் போர்டுக்கு 0, 8 எதிர்பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 80, 82, 86, 30, 20, 26, 70, 76, 10, 16. இதான் நம்ம 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க எல்லா நம்பருமே ஏபிபிசி ஏசி 3க்குமே காமனான நம்பர். ஏதோ ஒன்றில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கலந்து தான் நம்ம கொடுத்துருக்கோம்.
அப்புறம் 1ஆம் நம்பரும் பிசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதனால தான் அந்த 10, 16 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங் எந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 826, 820, 816, 710, 713, 723, 386, 350, 325. இதுதான் ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். அந்த 3 அப்படிங்கிறது வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏ போர்ட்லையும் பெண்டிங்கில் இருக்குது 3 அப்படிங்கிறது. அதனால் அங்கேயும் சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங் எந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஃபுல் போர்டையும் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் மிஸ் ஆகிட்டு இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரத்தில் அடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் லக்.